ஆர்த்தி 3 கோடி லஞ்சம் வாங்குதா சொல்லி அவன் மேல ஒரு கேஸ்மே போட்டிருப்பாங்க. அதை எடுத்து நடத்துற ஆபீசரை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சத்யேந்தர் தான் அங்க வரான். அவனை பாக்குற ஆர்த்திக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன போஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்றத கேக்குறான். அதுக்கு ஆர்த்தியுமே சப் ரிஜிஸ்டர் அப்படின்றத சொல்றான். அதுக்கு 3 கோடி லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்றத கேக்குறான். ஆர்த்தியுமே இப்ப பேசிக்கிட்டே அந்த சேர்ல உட்கார்றா. உங்களை நான் உட்கார சொன்னா அப்படின்றத கேக்குறான். அதை கேக்குற ஆர்த்தியுமே திரும்ப எந்திரிச்சு நின்னுடுறா. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட்மே ரெஜிஸ்டர் இருக்கு. நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க பண்ண தப்ப கண்டிப்பா நிரூபிச்சு உங்களுக்கான தண்டனையுமே நான் வாங்கி தருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து வெளியே வந்துடுறான். அந்த கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே சத்யேந்திர ஃபேமிலி இருக்கவங்கள பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அதனாலேயே ஆர்த்தி அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே வேணும்னே இந்த கேஸ இவன் எடுத்து நடத்துறேன்னு சொல்லி இருப்பான். இப்ப அடுத்த நாள் ஆர்த்தி வீட்டுல ரைடுமே பண்றாங்க. லஞ்சம் வாங்கின 3 கோடி வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணப்ப சத்யேந்தர் ஆர்த்திக்கு ஒரு கிஃப்ட்மே பண்ணிருப்பான். அதுவுமே அங்க இருக்கு. பாக்குற சத்யேந்தர் இப்ப பயங்கர கடுப்பாயிட்டு அதை தூக்கி போட்டு உடைச்சிடுறான். அடுத்த நாள் ஆர்த்தியுமே சத்யேந்தர் கிட்ட சாரி சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு போறா. நான் பண்ணதுக்கு சாரி, நான் பண்ணது தப்பு தான். நம்ம கல்யாணம் தனிக்கு நான் அந்த மாதிரி ஓடி வந்திருக்க கூடாது. அதை நினைச்சு நான் இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்றத சொல்றா. சத்யேந்தருமே அது எப்படி நான் உன் கேஸை எடுத்து நடத்துறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட தப்புல உனக்கு புரிய வருதா அப்படின்றத கேக்குறான். உன் அழகா காட்டி என்ன பேசி மயக்க தானே இங்க வந்திருக்க. ஆனா நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. இந்த மூஞ்ச பார்த்தாலே என்னோட குடும்பப்பட்ட அசிங்கம் தான் எனக்கு ஞாபகம் வருது. மரியாதை இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்றத சொல்றான். இப்ப ஆர்த்தியுமே அங்க இருந்து வெளியே போயிடுறா. ஆர்த்தியோட ஃபேமிலில இருக்கவங்க பாஸ்புக் எல்லாம் வாங்கி அதை கிராஸ் செக்மே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆர்த்தியை டெய்லி ஆபீஸ்க்கு வர சொல்வான். ஆனா மீட் பண்ணவே மாட்டான். ஒரு நாள் ஃபுல்லா ஆர்த்தி அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த லேண்டை வாங்கினவர் புரோக்கர்னு சொல்லி ஆர்த்தியை சுத்தி இருக்கிற எல்லாருமே அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆர்த்தியுமே கூப்பிட்டு விசாரிக்கிறான். அந்த லேண்டை வாங்கினவர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத கேக்குறான். ஒர்க் விஷயமா தான் அவரை நான் பாத்திருக்கேன். மத்தபடி பர்சனலா அவர் எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்றான். பர்சனலா தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா அவரு உங்களுக்கு கார்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்றத கேக்குறான். அவர் எனக்கு பர்த்டே கிஃப்டா எனக்கு தெரியாம என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அந்த காரை நான் யூஸ் பண்ணவே இல்ல, அது என் பார்க்கிங்ல தான் நின்னுட்டு இருக்கு அப்படின்றத சொல்றான். இவங்களும் தான் பெரிய ஆபீசர், ஆனா இவங்களுக்கு யாரும் கார் தரலையே, நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ன்றதால உங்களுக்கு கார் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறான். ஆர்த்தியோட ஃப்ரெண்டுமே விசாரிக்கிறான். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், ஆர்த்தி இந்த மாதிரி லஞ்சம்லாம் வாங்க மாட்டா அப்படின்றத சொல்றா. எத்தனை வருஷமா நீங்க ஆர்த்தி கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே பெரிய பெரிய ஆளுங்களை தெரியும் தானே அப்படின்றத கேக்குறான். 4 வருஷமா ஆர்த்தி கூட தான் இருக்கேன். ஒர்க் விஷயமா வெளியே போனா என்னையுமே கூட கூட்டு போவாங்க. மத்தபடி எனக்கு வேற யாருமே தெரியாது சார் அப்படின்றத சொல்றா. அடுத்த நாள் சத்யேந்தருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டில இருப்பான். அப்ப ஆர்த்தியுமே அங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றத சொல்றா. அதை கேட்கிற சத்யேந்தருமே இவங்க யாருன்னு தெரியுதா, 3 கோடி லஞ்சம் வாங்கி ஃபேமஸ் ஆன மேடம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமா அசிங்கப்படுத்துறான்.